கந்தா கடம்பா முருகா கதிர்வேலா ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நான் உன்னை காணவே இந்த காணொளியின் மூலமாக உன்னிடம் வந்துள்ளேன். உன் தகப்பனை நீ நிராகரித்து விடாதே செல்லமே. நீ நிராகரிப்பது உன் தகப்பனை மட்டுமல்ல, உன் வாழ்வில் வரும் மகிழ்ச்சியையும் இன்பங்களையும் சேர்த்துதான். அதை உன் நினைவில் கொண்டு இந்த காணொளியில் முழுவதுமாக உன்னை அர்ப்பணித்து என் நாமத்தை துதித்து கொண்டே இரு. அதுவே உன் வாழ்வில் நீ அடையக்கூடும் பெரிய விஷயங்களில் தடைகளை தகர்த்தி எறியும். என் செல்ல குழந்தையே, உன் வாழ்வில் ஒரு நீண்ட கேள்வி உள்ளது. உன் மனதை அது துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை நான் அறிவேன். என் தங்கமே, அந்த கேள்விக்கான பதிலை உனக்கு நான் கொடுக்கவே நான் இன்று உன் வீடு தேடி வந்துள்ளேன். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கை மிகவும் அற்புதமானது. அந்த அற்புதமான வாழ்க்கையில் நீ நிறைய தடைகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறாய். நீ உன் மனதைரியத்துடன் ஒவ்வொரு தடைகளையும் தாண்டும் பொழுது இதுவே நமக்கு கடைசி தடையாக இருக்கட்டும், இனிமேல் நம் வாழ்வில் இன்பம் பிறக்கும் என்று நினைத்து ஒவ்வொரு தடவையும் நீ உன் தடைகளை தகர்த்து கொண்டு இருக்கையில் ஒவ்வொரு தடையும் உன்னை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் தங்கமே, நீ அதற்காக சோர்வடைந்து விடாதே. உன்னுடைய மனதைரியம்தான் உன் வாழ்வில் உன்னை வேறொரு நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது. என் அன்பு குழந்தையே, மலைகளில் உள்ள பாறாங்கற்கள் அது இடத்தில் இருக்கும் பொழுது அதற்கு மகிமை இல்லை. அப்படி மலையிலே இருந்து விட்டால் அது வெயிலில் காய்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதுவே ஒரு சிற்பியிடம் தன் வலிகளை தாங்கிக் கொண்டு சிற்பமாக வடிவரும் பொழுது அதற்கான மதிப்பு கிடைக்கிறது. அது போலவே உன் வாழ்வில் வரும் தடைகளை நீ தகர்த்து எறிந்து உன்னை ஒரு சிலையாக வடித்துக் கொண்டே இரு. அந்த தடைகளே உன்னை கண்டு பயப்படும் அளவுக்கு நீ மனதைரியத்தை கொண்டு உன் வாழ்வில் நீ முன்னேறி கொண்டே இரு தங்கமே. உன் அப்பன் உன்னுடன் தான் இருக்கிறேன். உனக்கான இன்பமான வாழ்க்கையை கொடுக்க காத்திருக்கிறேன். உன் தடைகளை தாண்டி வா மகனே. அந்த தடைகள் உன்னை அச்சுறுத்தும் போது நீ அதனை கண்டு சிரித்து விடு. என் அப்பன் என் அருகினில் இருக்க நீ என் கால் தூசிக்கு சமமில்லை என்று அதனை பார்த்து நன்றாக சிரிச்செல்லமே. என் அன்பு குழந்தையே, உன்னை நோக்கி வரும் துன்பங்கள் யாவும் உன் கால் தூசிக்கு சமமில்லை. இதுவே உண்மை. இதனை நீ என்றும் நினைவில் கொண்டு உன் அப்பனை துதித்து கொண்டே இரு. உனக்கான தடைகள் விலகிவிடும். உன் வாழ்வில் மகிழ்ச்சியே பிறக்கும். நீ எப்பொழுதும் உனக்கான துன்பங்களை கண்டு பயப்படவே கூடாது. என் அன்பு குழந்தையே, நீ பயமின்றி மனதைரியத்துடன் இருப்பதே உனக்கு எதிர்வரும் துன்பங்களுக்கு பெரும் பயமாக இருக்கும் என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் கொண்டு உன் வாழ்வில் முன்னேறிக் கொண்டு செல். என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் இப்பொழுது மிக ஆழமான கேள்வி ஒன்று உள்ளது என்பதை நான் அறிவேன். என் தகப்பனே, நான் உன் பிள்ளை அல்லவா? என்னை ஏன் இத்தனை தடைகளை கொண்டு சோதித்துக் கொண்டே இருக்கிறாய்? எனக்கான நிம்மதியான வாழ்வு எப்பொழுது கொடுப்பாய் என்றுதானே ஏங்குகிறாய்? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கேள்விக்கான பதில் உன்னிடத்திலே இருக்கிறது என்பதை நான் திரும்ப திரும்ப உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீ அதனை கவனிக்க தவறிவிட்டாய். அதனால் அதற்கான பதிலை உனக்கு நானே தருகிறேன். என் தங்கமே, இந்த தடைகள் யாவும் உன்னுடைய மன தைரியத்தை இன்னும் தைரியப்படுத்தும் நோக்கத்தில் உள்ளது. என் தங்கமே, என் அன்பான குழந்தை நீ. என் குழந்தை,
எதற்காகவும் உடைந்துவிடக்கூடாது. நீ உன் வாழ்வை சற்று திரும்பி பார்க்கும் பொழுது உனக்கான துன்பங்கள் மட்டும் உனக்கு கண்ணில் படுகிறதா? நீ அதனை மறந்துவிடு என் செல்லமே. அந்த துன்பங்களை நீ எப்படி கடந்து வந்தாய் என்பதை நினைவில் கொண்டு அந்த நிகழ்வினை எல்லாம் உன் வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்ளு என் செல்ல குழந்தையே. இனிமேல் உன் வாழ்க்கையில் துன்பங்கள் என்பதே இல்லை. இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்னும் சந்தோஷம் துள்ளி குதித்து சிரித்துக் கொண்டு இருக்க காத்திருக்கிறது. என் அன்பின் அழகே, உன் வாழ்வில் உனக்கு நடந்த ஏமாற்றங்கள், உனக்கு நடந்த துன்பங்கள், அதனை நினைத்து கவலை கொள்ளாதே செல்லமே. அந்த கவலை எல்லாம் தூள் தூளாகவே நான் செய்வேன். ஏனெனில் நானே உன்னுடைய அப்பன். என் அன்பு குழந்தையே, என் வாழ்வில் எப்பொழுது இன்பம் வரும் என்று நீ ஒவ்வொரு தடைகளை தாண்டும் போதும் நினைத்து கொண்டுதான் இருக்கிறாய். அந்த காலம் இது, உனக்கான காலம் இது என் தங்கமே. உன் வாழ்வில் மகிழ்ச்சி தலை தூக்கப் போகிறது. அதுவும் உனக்கு பிடித்தமானவர்களுடன். அவர்கள் உனக்கு எப்போதும் நெருக்கமாகவே இருப்பார்கள். இதுவரை அவர்களால் உனக்கு எதுவும் நேரவில்லை என்றாலும் இனிமேல் உன் வாழ்வில் இன்பம் செழிக்க உனக்கு நெருக்கமானவர்கள் உனக்கு நெருக்கமாகவே இருப்பார்கள். நீ அவர்களை நினைத்து மன வருத்தம் கொண்டு இருக்கலாம். அந்த மன வருத்தம் இனிமேல் இருக்காது. ஏனெனில் அவர்கள் உனக்கு அருகினில் வந்து விட்டனர். இனிமேல் உன்னை விட்டு எப்பொழுதும் பிரிய மாட்டார். என் அன்பு குழந்தையே, உனக்கு வரும் தடைகள் இனிமேல் வராது என்று கூறினேன் அல்லவா? அதற்கு முக்கிய காரணம் உனக்கு நெருக்கமானவர்கள் உன்னுடன் வந்து சேரப்போகிறார்கள். உன் மீது ஏற்பட்ட சில தவறான புரிதல்களின் மூலம் அவர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அது தவறு என்று உணர்ந்து உன்னிடமே மீண்டும் வந்து சேரப்போகிறார்கள். அது மட்டுமல்ல தங்கமே, உன்னுடைய மகிழ்ச்சியும் உன்னுடன் வந்து சேரப்போகிறது. உன் வாழ்வில் இனிமேல் துன்பம் எனும் தடைகள் எப்பொழுதும் இருக்காது. இது வேலவன் வாக்கு, இவை என்றுமே பொய்க்காது. என் அறிவின் அழகே, இனிமேல் உன் வாழ்க்கையில் வசந்தம் என்னும் தென்றல் வீச நான் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதும் மறவாதே. உன் தகப்பன் உன்னுடன் இருந்து உனக்கான வாழ்க்கையை நடத்தி தருவேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் குழந்தை. எதற்காகவும் பயப்படக்கூடாது. உன் மனதைரியம் நான் கொடுத்ததே. அதனை நீ எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளவும் கூடாது என் செல்ல குழந்தையே. இதுவரை உன் வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் எல்லாம் மறந்து இனிமேல் உன் வாழ்வில் வரப்போகும் இன்ப வாழ்வை நினைத்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. இதுவே உன் தகப்பனின் ஆசை என் செல்ல பிள்ளையே. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் துன்பங்களைக் கண்டு மனமுடைந்து அதனை பற்றி யோசித்து கொண்டே இருந்தால் அதற்கான விடை எப்பொழுதும் கிடைக்காது. அதற்கு மாறாக நீ மனதைரியம் கொண்டு அதனை எப்படி எதிர்கொள்வது என்று கண்ணோட்டத்தோடு யோசித்தால் அந்த துன்பம் கூட உன்னை நெருங்க பயப்படும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்ற உன் அப்பனின் மொழிக்கேற்ப நீ எப்பொழுதும் பயப்படாமல் உன் வாழ்வில் வரும் தடைகளை எதிர்கொண்டு நீ முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். யாரும் உனக்காக இல்லை என்று அழாதே. உனக்கு தேவையானவர்கள் இப்பொழுது உன்னுடன் வந்து சேர்ந்து விடுவார்கள். அவர்கள் உன்னை விட்டு பிரிந்ததை நினைத்து மனம் வருந்தியே உன்னிடம் வந்து சேரப்போகிறார்கள். அவர்களை உன் பெருமனதினால் உன்னுடன் சேர்த்துக்கொள். என் அன்பு பிள்ளையே, நீ எப்பொழுதும் கவலை கொள்ளக்கூடாது. உன் கவலை நீ நினைத்தது நடக்கவில்லையே என்றுதானே? என் அன்பு பிள்ளையே, அது நடக்க வேண்டிய நேரத்தில் என் முழு ஆசையோடு கண்டிப்பாக நிறைவேறும். நீ அதனை நினைத்து கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இது வேலவன் வாக்கு, என்றுமே பொய்க்காது.